ஹலோ, குட் மார்னிங். கதை சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனால் இந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அமிழ்தினும் ஆற்றை இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கொள்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது தம்முடைய மக்களால் அளாவப்பட்ட அந்த உணவை சாப்பிட்றதில் உள்ள இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது அமிர்தத்தை விட இனிமையானதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, அந்த பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கலையா. அதனால இவங்க ரொம்ப கவலையோட தனக்கு ஒரு வீட்டில் பிள்ளை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயி தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது வர்ற பாதையில் ஒரு சின்ன மங்கூஸ்னான கீரிப்பிள்ளை, ஒரு கீரிப்பிள்ளை ஒன்று குஞ்சு குட்டி இருந்திருக்குது. உடனே இவர் என்ன செய்கிறாரு, என்னடா பக்கத்தில் யாருமே இல்லை, இது எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு இவர் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறாராம். பாருங்கள், பிள்ளைங்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பே உண்டு. தென்னம்பிள்ளை, கீரிப்பிள்ளை, கிளிப்பிள்ளை, ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைங்கிறது அந்த பிள்ளைங்கிற அடமொழி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளவெல்லாமே சிறப்பான அந்தஸ்து அவங்களுக்கு உண்டாம். இதே மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் கீழிப்பிள்ளையை கொண்டு வச்சு செல்லமாக வளர்க்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. 2 பேர் மடியிலையும் ஏறி விளையாடுமா, அவங்களுக்கு முன்னால் உட்காந்து அவங்களுக்கு வேடிக்கை காட்டுமா. இப்படி இருந்த உடனே இந்த அம்மா டெய்லியும் கோயிலுக்கு போவாங்களா, தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு வேண்டுறதுக்காக. இந்த கீரிப்பிள்ளை என்ன செய்யுமா, அவங்களுக்கு பின்னாலே போகுமா. அவங்க நிற்கிறதுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அந்த அம்மா வரும்போது தான் திரும்பி வருமா. இப்படியே 2 பேரும் தான் வீட்டில் ஒரு பிள்ளை செல்வம் வேணும்ன்ட்டு இறைவன்ட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை செல்வம் வந்துடுது. பிள்ளை செல்வம்னா என்ன, நம்ம மங்கூஸோட தம்பி பிறந்தாச்சு. பிறந்தா இந்த மங்கூஸ்க்கு சந்தோஷம் தாங்கலை, தொட்டி ஆட்டி விடுது. அதுக்கு என்னென்ன விளையாட்டு காட்ட முடியுமோ கைத்தட்டி காட்டுது. அதுக்கப்புறம் கிளிகளுக்கு எடுத்து ஆட்டி காட்டுது. அதுகளுக்கு என்னென்ன விளையாட்டு காட்ட முடியுமோ காட்டுது. இதுவுடைய மொழியில் பாட்டு வேற படித்து காட்டுது தம்பிக்கு. இப்படி அவங்க சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு எப்போவுமே மனசில் ஒரு சந்தேகம் உண்டு. தனக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த அஞ்சறிவுள்ள மிருகம் தானே கீரிப்பிள்ளை, என்னைக்காவது நம்ம பிள்ளைய கடிச்சிடுமோங்கிற பயம் அது உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது தன்னுடைய ஹஸ்பண்ட்டை போய் கேட்குது, எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிறத. பாரு பைத்தியமே, அப்படியெல்லாம் நினைக்காத, அண்ணன் தம்பியும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாரு. தம்பி சாப்பிட்டா தான் அண்ணன் சாப்பிட்றான். அந்த பிள்ளை எப்படி தொட்டி ஆட்டி எவ்வளோ அழகாக பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறத பற்றியா. இந்த மாதிரி எண்ணத்தையெல்லாம் மனசில் தூக்கி எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறாரு. ஆனால் இவளுக்கு அது மனசுக்குள்ள சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குதான். ஒரு நாளைக்கு தண்ணி எடுக்க போகிறதுக்காக இவன் நான் ஆற்றுக்கு போயிட்டு வரேன், பிள்ளைகளை 2 பேரையும் பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு இவன் தண்ணி எடுக்க போயிடுறான். போன உடனே இவங்க அண்ணன் தம்பியும் எல்லாருக்கும், தம்பி தூங்கிட்டு இருக்கிறான், அண்ணன் பக்கத்தில் இருக்கிறான். இவரை யாரோ வந்து கூப்பிட்ட வந்த உடனே ஒய்ஃப் சொன்னதை கூட மறந்துட்டு இவர் வெளியே போயிடுறாரு. 2 பேரும் வீட்டில் இல்லாத நேரம் ஒரு ஸ்னேக், நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வருது. அதை அந்த கீரிப்பிள்ளை பார்த்துடுது. அது என்ன செய்யுது, பிள்ளையோட தொட்டியில் ஏற ட்ரை பண்ணுது. இது இந்த மங்கூஸ் என்ன செய்யுது, இழுத்து அந்த பிள்ளைய அந்த பாம்பை கீழே போட்டு அதை கடிச்சு கொதறி எடுத்து சாகடிச்சிடுது. சாகடிச்ச உடனே தான் பெருமையாக தான் அம்மாட்ட நம்ம செஞ்ச வீர செயலை தான் அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யுது, அம்மாவை எதிர்பார்த்துக்கிட்டு வாசல்லையே நிற்கிதான். அப்போ அவங்க அம்மா தண்ணிக்கு எடுக்க போனவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே இது வாயில் ரத்தம் இருந்த உடனே இது ஏற்கனவே மனசில் இதுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. கீரிப்பிள்ளை மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே இருக்குது. நம்ம பிள்ளைய கடிச்சிருச்சோங்கிறதுல என்ன செஞ்சா, இடுப்பில் கொண்ட தண்ணி குடத்தை அப்படியே அந்த கீரிப்பிள்ளைக்கு மேலே போட்ட உடனே அந்த கீரிப்பிள்ளை செத்து போச்சான். செத்து போனப்புறம் அழுகிறா. அந்த நேரத்தில் வெளியே போன விவசாயி வந்துடுறாரு. என்னடி ஆத்திரத்தினால இப்படி பண்ணிட்ட, உன் மனசில் இருந்த சந்தேகம் இருக்கு பற்றியா, அந்த சந்தேகத்தால் தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. என்னது பண்ண பாரு, நம்ம பிள்ளைய மூத்தவனை கொண்டு முடிய இப்படி நம்ம சின்னவனுக்கு இப்போ துணை இல்லாமல் போச்சேன்ட்டு 2 பேரும் அழுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்க, சிந்திக்காத செயல் செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. ஆத்திரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கங்க, அந்த புத்திக்கு வேலையே இருக்காதான். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அறிவை மட்டும் இழக்கக்கூடாது. இந்த அறிவை இந்த அம்மா இழக்காமல் இருந்தால் குட்டீஸ்களா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா. அந்த வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. இப்போ
இப்போ ஒரு பிள்ளை தான் இருக்குது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது பயனை எதிர்பாராமல் ஒருவர் செய்த உதவி, அந்த அன்பிற்கு பார்த்தால் அதை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட ரொம்ப பெருசாக அந்த அன்பு. பாருங்களேன், அதே மாதிரி இந்த மங்கூஸுடைய அன்பு பார்த்தீங்களா, கடலை விட ரொம்ப பெருசாக. அதை இந்த அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி அடித்தான். அஞ்சறிவுள்ள மிருகம் பாருங்களேன், பிள்ளையை காப்பாற்றணும்னு பண்ணியிருக்குது. நம்ம 6 அறிவு உள்ளவங்க பார்த்தீங்களா, காப்பாற்றின பிள்ளையை நம்ம சாகடிச்சிட்டோம். எவ்வளவு காப்பாற்றிட்டேன்னு வீரமாக சொல்ல வந்த பிள்ளைய நம்ம அதை சாகடிச்சிட்டோம்மா. இப்போ கண்ணால் பார்த்துருந்தா இவ்வளவு நடந்திருக்காது பார்த்தீங்களா. அது மேலே எதிர்பார்ப்புடன் செய்த உதவி ஆகாது. அந்த மங்கூஸ் பாருங்க, எதிர்பார்க்காம அவங்களுக்கு செஞ்ச உதவியால் பாருங்க எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க. எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் அன்பை உணர்த்தியிருக்கிறா. எல்லாருக்குமே நன்றி உணர்வுங்கிறது எல்லா படைப்புகளுக்கு இருக்கு. ஆனா இந்த நன்றி மறவாதவர்கள் நட்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப நமக்கு உறுதுணையா இருக்குமா. மங்கூஸ் பார்த்தீங்களா, நன்றி மறவே இல்லை. குட்டிசுகளா, அது தம்பி மேல இருந்த பாசமும் அந்த அப்பா மேல இருந்த பிரியம் பார்த்தீங்களா, தம்பியை காப்பாத்தினாலும் அது தன்னுயிரை விட்டுருச்சான். அதனால குட்டீசுகளா, எதையும் நம்ம ஆராயாமல் செய்யக்கூடாது. என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சிந்திக்கணும், ஆராய்ந்து செயல்படணும். இந்த மாதிரி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி நடந்துக்கிடாதீங்க. நம்ம ஆராய்ந்து செயல்படுவோம், நம்முடைய அறிவை பயன்படுத்தோம். அறிவுங்கிறது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்திட்டோம்னா நமக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்காதான். குட்டீஸுகளா, நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற அறிவுரையை கேட்டு சிறப்பாக நல்ல எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஆராய்ஞ்சு செயல்படுவீங்களா, அதுதான் நமக்கு வெற்றியை தருமா. சரி, நாளைக்கு சந்திக்கிறேன் இன்னொரு கதையோட.